வெல்கம் டு ராவன் அகாடமி. நம்ம இப்போ ப்ரீவியஸ் இயர் ஆர்ஆர்பி என்டிபிசியில் ரீசனிங்கில் 16th January ஷிஃப்ட் 1 and 2 கேட்ட டஃப் ரீசனிங் கொஷின்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இது போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இது என்னென்னா ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னது, மெனி ஃபார்மர்ஸ் ஆர் டேக்கிங் அப் ஆர்கானிக் ஃபார்மிங். ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார்மர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங்னால் நமக்கு என்னென்னு தெரியும், ஃபர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல், கெமிக்கல் ஃபர்டிலைசர்லாம் யூட்டிலைஸ் பண்ணாமல் பயோ ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி உள்ளதெல்லாம் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங். ஸோ மெயினி ஃபார்மர்ஸ் வந்துட்டு எல்லாமே ஆர்கானிக் ஃபார்மிங்கை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு அசம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் அசம்ஷன் என்னென்னா, ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ் ஈஸி டு ப்ராக்டிஸ். இது வந்து ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அசம்ஷனில் இவங்க இது எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஃபஸ்ட் அசம்ஷன். அடுத்து செகண்ட் அசம்ஷன் பாருங்களேன், ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ் மோர் பெனிஃபிஷியல் டு த ஃபார்மர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அசம்ஷன் பாருங்கள், ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ் ஈஸி டு ப்ராக்டிஸ். ஈஸி டு ப்ராக்டிஸ்க்கு வச்சுட்டு நீங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங் எடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம டேம் ஷூர் சொல்ல முடியாது. ஸோ ஃபார்மர்ஸ்லாம் வந்துட்டு டே பை டே வந்துட்டு அவங்களோட அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்து தான் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காண்டி இதை மாற்றிருப்பாங்க அப்படின்னு இருக்கிறது வந்துட்டு கரெக்டாக இதில் வந்துட்டு அந்த அசம்ஷன் வந்து நம்ம அஸ்யூம் பண்ண முடியாது. அதே இது அடுத்ததில் வந்து பாருங்களேன், ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ் மோர் பெனிஃபிஷியல் டு ஃபார்மர்ஸ். ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் எடுத்திங்கன்னா கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்லாம் இல்லாமல் பயோ ஃபர்டிலைசர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக வரும். இது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணிட்டு அதை நீங்கள் கோரிலேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதை வந்து மைண்டில் வந்து தாட் ப்ராசஸ் திங்க் பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிஷியல் டு த மோர் பெனிஃபிஷியல் டு த ஃபார்மர்ஸ் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் ஈஸி டு ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ இதுன்ட்டு இதில் வந்து என்னென்னு பார்க்குறப்ப ஒன்லி அசம்ஷன் 2 இஸ் சிம்பிளிசிட்டி. அசம்ஷன் 2 மட்டும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். 4 நம்பர் கிளஸ்டர்ஸ் 4 நம்பர் கொடுத்துட்டு இதில் எது டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போவுமே நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை ஆட் பண்ணி பார்த்துருங்க. நான் அதை ஆட் பண்ணி பார்த்துட்டு அதோட டிஜிட்ஸ் வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமாங்கிறத ஃபஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஸோ 2 + 4 6, 6 + 3 9, 9 + 9 18 வருது. ஃபஸ்ட்டு இது ஆட் சம் பண்ணால். அடுத்து 2 + 3 5, 5 + 3 8, 8 + 6 14 வருது. இது சம் ஆஃப் த டிஜிட்ஸ் இதுக்கு. 1 + 2 3, 3 + 3 6, 6 + 6 12, 1 + 1 2 3, 3 + 3 6. ஓகே, இது நம்ம அப்படியே சம் பண்ணுறப்ப நமக்கே தெரியுது, இந்த 18 12 6 இதெல்லாமே வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகிரும். ஸோ 14 மட்டும் டிவிசிபிள் ஆகாது. ஸோ இதுதான் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லாமே இந்த மாதிரி சிம்பிளாக தான் ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம தான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டு யோசிச்சுட்டு தப்பாக போட்டுருவோம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்துட்டு வெயிட்டர் கொடுத்துட்டு 242923 கொடுத்துருக்காங்க. ஜம்பர் அதோட இது கோடு வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இது வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓகே, எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதோட டிஜிட்ஸ்லாம் அந்த அந்த ஆல்ஃபபெட்ஸ்க்குரிய ப்ளேஸ் வேல்யூ எல்லாமே கரெக்டாக எழுதிருங்க. எழுதிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு டபிள்யூவோட ப்ளேஸ் வேல்யூ என்ன வரும், 23 பொசிஷனில் இருக்கும். ஏக்கு வந்து 1, ஐக்கு வந்து 9, டிக்கு வந்து 20, ஈக்கு வந்து 5, ஆருக்கு வந்து 18 வரும். ஓகே, ஸோ இப்போ நம்பர்ஸ்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களேன், 24, 29, 23 வருது. ஸோ நமக்கு டிஜிட்ஸ்லாம் இப்படி இருக்குது. ஸோ இதை வச்சே நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். அந்த 23யும் 1 ஆட் பண்ணால் 24. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி வந்திருக்கு. அதுமாதிரி 9 20 ஆட் பண்ணால் 29. அதுமாதிரி 5 18 ஆட் பண்ணால் 23. ஸோ இது மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பக்கத்தில் உள்ளது, இல்லைனா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு உள்ளது, இல்லைனா வந்துட்டு ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுக்குறது. இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் வரும். நம்ம அதை கரெக்டாக அஸ்யூம் பண்ணி கண்டுபிடிச்சோன்னா ஓரளவுக்கு இது பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து எப்படி போயிருக்கு, ஃபஸ்ட்டையும் செகண்டையும் ஆட் பண்ணியிருக்காங்க, தேர்டையும் ஃபோர்த்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க, ஃபிஃப்த்தையும் சிக்ஸ்த்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த இதில் பார்க்குறப்ப ஜேக்கு வந்து என்ன வரும் 10, யூக்கு வந்து 21. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 31 வர மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. அடுத்து எம்முக்கு வந்து 13, பிக்கு வந்து 16. ஸோ 13 + 16 29 வரும். ஸோ 29ங்கிறப்ப தேர்ட் ஆப்ஷன் வந்துடும். இதில் நம்ம டிக் பண்ணிடலாம். ஆக்சுவலாக அந்த லாஸ்ட் வரைக்கும் போகணுன்னு அவசியம். நமக்கு எது தெரிஞ்சோ கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு டிக் பண்ணி நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம்.
There is a 6-story building with 20 rooms on each floor. Some toxic material is concealed in the building. These three group of officers start the search operation simultaneously. The first group searches the first and second floors. The third group handles the third and fourth floors. The third group takes over the fifth and sixth floor. If it takes 1 minute to reach any nearest floor and 1 minute to search each room, how much time will it take to complete the entire search operation? Okay. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்லாம் எல்லாமே ரீட் பண்ணிட்டு கரெக்டாக புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சம் செஞ்சால் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் பாருங்களேன், கரெக்ட் அட்டெம்ப்ட் வந்து 11% தான். ஸோ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த கொஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் நிறைய பேர் வந்துட்டு இதை விட்டுடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். தட் இஸ் 6-story பில்டிங். 6-story பில்டிங்னா 6 அடுக்குமாடி கட்டிடம் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6 6 இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு மாடியிலையுமே வந்துட்டு 20 ரூம்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலலாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா, ஒரு டாக்ஸிக் மெட்டீரியல் வந்துட்டு ஏதோ இல்லை கன்சீல் ஆகி மறைஞ்சிருக்கு, ஏதோ ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 3 குரூப் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு சர்ச் ஆப்ரேஷன் சைமில்டேனியஸ்னால் ஒரே டைமில் வந்துட்டு 3 குரூப் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு குரூப் சர்ச்சஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோர். மொதல் குரூப்பில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, மொதல் குரூப் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் வந்து ஃபஸ்ட்டையும் செகண்ட்லேயுமே வந்து சர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுமாதிரி தேர்ட் அண்ட் ஃபோர்த் செகண்ட் குரூப்ஸ் வந்து ஹேண்டில்ஸ் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஃப்ளோர். இதில் வந்துட்டு செகண்ட் குரூப் அடுத்த குரூப்பில் உள்ளவங்க. அதுமாதிரி 5 and 6 இதில் வந்துட்டு தேர்ட் குரூப்பில் உள்ளவங்க இது வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1 minute to reach the any nearest floor. ஒரு ஃப்ளோர் ஃபஸ்ட்டு ஃப்ளோரை ரீச் பண்ணோன்னா அதுக்கு வந்து ஒரு நிமிஷம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ஒரு ஃப்ளோரை ரீச் பண்ணால் ஒரு நிமிஷம் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி ஒரு ரூமே சர்ச் பண்ணி முடிக்க 1 நிமிஷம் எடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே வந்து கொடுத்துருக்க கண்டிஷன். இப்போ வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மச் டைம் வில் இட் டேக் டு கம்ப்ளீட் த என்டையர் சர்ச் ஆப்ரேஷனை கண்டுபிடிக்க எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம பார்த்துருந்தோம், ஃபஸ்ட்டு குரூப் மட்டும்தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு அடுக்குமாடி ரெண்டாவது அடுக்குமாடியுமே வந்துட்டு ஃபஸ்ட் குரூப்பில் உள்ளவங்க மட்டும்தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு என்ன கன்சிடர் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எல்லா ஆஃபீஸர்ஸுமே வெளியில் தான் இருப்பாங்க. வெளியில் இருந்துட்டு ஒவ்வொரு ரூமுக்காக உள்ளே போயிட்டு நம்ம இது அந்த டாக்ஸிக் மெட்டீரியல் இருக்கிறதா சொல்லி தேடுவாங்க. ஸோ எல்லா ஆஃபீஸர்ஸுமே வெளியில் இருப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அப்போ வந்துட்டு 3 ஆஃபீஸர்ஸுமே போக ஆரம்பிப்பாங்க. இப்போ ஃபஸ்ட் குரூப் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் குரூப் மட்டும் எடுத்து அவங்களோட ஆப்ரேஷன் அவங்களோட இது கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் குரூப் மட்டும் போகிறப்ப ஃபஸ்ட் ஃப்ளோர் அவங்க ரீச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறதுக்கு ரீச் பண்ணுறதுக்கு என்ன டைம் எடுப்பாங்கன்னா 1 நிமிஷம். ஸோ 1 நிமிஷம் வெளியில் இருப்பாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் அவங்க ரீச் பண்ண கரெக்டாக 1 நிமிஷம் எடுப்பாங்க. 1 நிமிஷம் எடுத்துகிட்டு அதுக்கடுத்த கண்டிஷன் என்னது, ஒரு ரூமையுமே சர்ச் பண்ணதுக்கு அவங்களுக்கு ஒரு நிமிஷம் எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே உள்ள 20 ரூமே ஃபினிஷ் பண்ண அவங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்குன்னா 20 minutes எடுப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு குரூப்பு உள்ளே போயிருக்காங்க, 20 ரூம்ஸை சர்ச் பண்ணிட்டாங்க. இப்போ அகெயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்து ரெண்டாவது அடுக்குமாடிக்கு போவாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு எவ்வளோ டைம் எடுப்பாங்க, மறுபடியும் ஒரு நிமிஷம் எடுப்பாங்க. எடுத்துகிட்டு இப்போ செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே தேடி முடிப்பாங்க. செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக தேடுறதுக்கு செகண்ட் ஃப்ளோர்லேயும் 20 ரூம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 20 minutes எடுக்கும். ஸோ 20 minutes எடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு குரூப் மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு குரூப் மட்டும் அவங்க சர்ச் ஆப்ரேஷன் முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுப்பாங்கன்னா 1 நிமிஷம் 20 + 42 minutes எடுத்திருப்பாங்க. ஸோ 42 minutesல ஃபஸ்ட் குரூப் அவங்களோட ஆப்ரேஷன் வந்து முடிச்சுருவாங்க. இது வந்து ஃபஸ்ட் குரூப்போட இதோடு முடிஞ்சு போச்சு. அடுத்து இப்போ செகண்ட் குரூப்பை பற்றி பார்க்கலாம். ஸோ செகண்ட் குரூப் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் குரூப் வந்துட்டு தேர்டு ஃபோர்த்தில் உள்ளது மட்டும்தான் தேடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2ல் வந்து தேட மாட்டாங்க. ஆனால் அவங்கள வந்து தேர்ட் ஃப்ளோரை ரீச் பண்ணுறதுக்கான டைம் இருக்குல்ல, அதுவே வந்து எவ்வளோ டைமாக இருக்கும், 3 minutes இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு வெளியே இருப்பாங்க. ஸோ அவங்க தேர்ட் ஃப்ளோர் ஒவ்வொரு ஃப்ளோரையும் கடந்து போகிறதுக்கு ஒரு நிமிஷம் எடுக்கும். ஸோ அவங்க தேர்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு 3 minutes ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த தேர்ட் ஃப்ளோரில் உள்ள ஒரு ரூமே சர்ச் பண்ணுவாங்க. ஒரு ரூமுக்கு 1 நிமிஷம் ஆகும். தேர்ட் ஃப்ளோர்லேயும் 20 ரூம்ஸ் இருக்குனால இங்கே ஒரு 20 minutes ஆகும். அடுத்து தேர்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபோர்த் ஃப்ளோர் போக மறுபடியும் ஒரு நிமிஷம் எடுத்துக்குவாங்க. ஸோ ஃபோர்த் ஃப்ளோரில் உள்ள எல்லாத்தையும் தேடி முடிக்க அவங்களுக்கு 20 minutes ஆகும். ஃபோர்த் ஃப்ளோரில் உள்ள எல்லாத்தையும் தேடி முடிக்க அவங்களுக்கு ஒரு 20 minutes ஆகும். ஸோ செகண்ட் குரூப் ஆஃப் ஆஃபீஸர் இவங்களோட என்டையர் ஆப்ரேஷனை செஞ்சு முடிக்க எவ்வளோ டைம் எடுக்கும், 3 minutes + 20 minutes + 1 minute + 20 44 minutes எடுத்திருப்பாங்க.
ஓகேவா? இவங்க வந்து எவ்வளோ எடுத்திருப்பாங்கன்னா 44 மினிட்ஸ் எடுத்திருப்பாங்க. ஓகே. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் குரூப் மட்டும்னா இந்த டைமு, செகண்ட் குரூப் மட்டும்னா இந்த டைமு. அடுத்து இப்போ நம்ம தேர்ட் குரூப்பை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதேமாதிரி தேர்ட் குரூப் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போ தேர்ட் குரூப் வந்து 5th 6th ஃப்ளோரில் உள்ள அந்த டாக்ஸிக் மெட்டீரியலை தேடி கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்துருக்கோம். ஸோ அவங்க 5th ஃப்ளோர் போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்க போகுது? 5 மினிட்ஸ் எடுக்க போகுது. ஸோ 5th ஃப்ளோர் போக 5 மினிட்ஸ் எடுக்க போகுது. மறுபடியும் அந்த 5th ஃப்ளோரில் உள்ள 20 ரூமே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸு. மறுபடியும் 6th ஃப்ளோர் போகிறதுக்கு ஒரு ஃப்ளோர் போகிற 1 நிமிஷம் பார்த்துருந்தோம், அதுக்கு ஒரு 1 நிமிஷம். மறுபடியும் 6th ஃப்ளோர் ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறதுக்கு 20 மினிட்ஸ். ஸோ இவங்களோட ஆப்ரேஷன் ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறதுக்கு 46 மினிட் ஆகும். ஓகே. இப்போ வந்துட்டு மொத்தமாக உள்ள ஆப்ரேஷன் பண்ணி முடிக்கணும்னு பார்க்குறப்ப 46 மினிட்ஸ் தான் டோட்டல். ஏன் 46 மினிட்ஸ்னால் இந்த மினிட்ஸ்லாம் கன்சிடர் பண்ணலான்னா எல்லாருமே சைமல்டேனியஸாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 42 மினிட்ஸில் ஃபஸ்ட் குரூப் அவங்களோட ஆப்ரேஷன் முடிச்சிருப்பாங்க. ஸோ செகண்ட் குரூப் வந்து எடுத்தோன்னே தேர்ட் ஃப்ளோருக்கு போயிடுவாங்க. தேர்ட் ஃப்ளோர்லேருந்து அவங்களோட ஆப்ரேஷன் முடிக்க மொத்தமாக இவங்க டைம் எடுக்கிறது 44 மினிட்ஸ். அதை எதிர்த்து தேர்ட் குரூப் வந்து டேரெக்டாக 5th ஃப்ளோர்லேருந்து தான் தேட ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க டேரெக்டாக அந்த 5th ஃப்ளோர் போகிறதுக்கு 5 மினிட்ஸ் எடுப்பாங்க. மற்ற இவங்க ஆப்ரேஷன் ஃபுல்லாக முடிக்க 46 மினிட்ஸ். நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மச் டைம் வில் இட் டேக் டு கம்ப்ளீட் த என்டையர் சர்ச் ஆப்ரேஷன். என்டையர் சர்ச் ஆப்ரேஷன் முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் கேட்டிருக்காங்க. ஸோ 46 மினிட்ஸ் சிம்பிளாக போட்டுருக்கோம். இது ஃபஸ்ட்டு குரூப்புக்கு தனியாக, செகண்ட் குரூப் தனியாக கேட்டிருந்தாங்கன்னா வேறு டைம் வரும். ஓகே. அடுத்த கொஷின் பார்க்கலாம். பால் இஸ் கோடட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி கைட்டு அது வந்து எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்துட்டு இந்த கோடிங்கில் வந்துட்டு அந்த லெட்டர் ஆல்ஃபபெட் பொசிஷன் மட்டும் எத்தனாவது இருக்குன்னு கண்டுபிடிச்சாலே நம்ம சிம்பிளாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இதிலே பாருங்களேன், கரெக்ட் அட்டெம்ப்ட் 39% தான். ஸோ இந்த மாடல் தெரியாமல் இருந்துச்சுனாலே நிறைய பேர் கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுறதில்ல. ஓகே. இப்போ வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த BALL பால், பி வந்துட்டு என்ன ஆயிருக்கு, ஃபஸ்ட்டு வேர்டில் செகண்ட் பொசிஷனில் போயிருக்கா. ஸோ இந்த பி வந்து இந்த ஃபஸ்ட்டு வேர்டில் செகண்ட் பொசிஷனில் போயிருக்கு, செகண்டில் போயிடுச்சு. அதுமாதிரி இந்த ஏ வந்து செகண்ட் வேர்டில் லாஸ்ட்டு பொசிஷனில் போயிருக்கு. ஸோ லாஸ்ட்டாக 4th பொசிஷனில் போயிருக்கு. அதுக்கடுத்து இந்த எல் வந்து தேர்டில் ஃபஸ்ட் பொசிஷனில் போயிடுச்சு. ஸோ தேர்டில் ஃபஸ்ட் பொசிஷன் போயிடுச்சு. அதுமாதிரி இந்த எல் வந்து லாஸ்ட்டில் வந்து தேர்ட் பொசிஷன் போயிருக்கு. ஓகே. இதை வச்சு நம்ம ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ கேவை கன்சிடர் பண்ணுறப்ப பாருங்கள், கே வந்து ஃபஸ்ட்டு வேர்டில் செகண்ட் பொசிஷனில் இருக்கணும். ஸோ கே எல்லாமே வருது. ஸோ 4 ஆப்ஷனுமே வரும். அடுத்து ஐ வந்து பார்க்குறப்ப எப்படி வரும், ஏக்குரியது மாதிரி தான். ஸோ இந்த கொஞ்சம் அழிச்சிட்டு பார்த்துக்கலாம், லாஸ்ட் இதில் வரும். ஓகேங்களா. இப்போ ஐ வந்துட்டு லாஸ்ட்டு 4th இதில் வர மாதிரி பார்க்குறப்ப ஐ லாஸ்ட் இல்லை, ஃபோர்த் லெட்டரில் வரணும். ஸோ 4th லெட்டரில் இது இது ஆப்டிக் ஐ. ஸோ 4 ஆப்ஷனுமே வருது. ஸோ ஃபஸ்ட்டு 2 இதுலையுமே பார்த்தா 4 ஆப்ஷனுமே வர மாதிரி தான் இருக்குது. அடுத்து நம்ம டீக்கு போயிடும். ஸோ டீக்கு பார்க்குறப்ப எப்படி இருக்கும், தேர்ட் வேர்டில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. ஸோ இங்கேயும் டி. ஸோ எடுத்தோன்னா நம்ம லாஸ்ட் பொசிஷன் ஃபஸ்ட்டே பார்த்தோன்னா நேரம் நமக்கு இது ஈஸியாக பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே, பரவாயில்ல. இப்போ நம்ம வந்துட்டு லாஸ்ட்டு கூடியதை கண்டுபிடிக்கணும். ஸோ பார்க்குறப்ப எத்தனாவது இருக்கணும், தேர்ட் பொசிஷனில் இருக்கணும். ஸோ இங்கே தேர்ட் பொசிஷனில் ஏ இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக வராது. இங்கே தேர்ட் பொசிஷனில் டி இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக வராது. இங்கே தேர்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ இது வரும். இங்கே தேர்ட் பொசிஷனில் டி இருக்குது. ஸோ இதுவுமே வராது. தேர்ட் லெட்டரில் வரணும். வராமல் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. சிம்பிளாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் சிம்பிளாக ஈஸியாக உள்ள கோடட் இதுதான். அந்த ஃபார்மெட் தெரிஞ்சதுனால நம்ம இந்த இதெல்லாம் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். JRDRCEBD is coded as 14 16 20 06. OZCTECHD இது வந்து எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி. எப்போவுமே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோடட் இது கேட்டிருந்தாங்கன்னா அதோட பொசிஷன், பிளேஸ் வேல்யூ எல்லாமே எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஜேக்குரியது என்னது 10, ஆருக்கு 18, டிக்கு 4, மறுபடியும் ஆருக்கு 18, சிக்கு 3, ஈக்கு 5, பிக்கு 2, டிக்கு 4. இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, ஒரு நிமிஷம். இந்த மாதிரி இருக்குது. இதோட பிளேஸ் வேல்யூ எல்லாமே எழுதியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்களேன், மொத்தமாக 8 லெட்டர் இருக்குது. ஆனால் இவங்க வந்துட்டு கரெக்டாக 4 இதாக வந்து கொடுத்துருக்காங்க. 14 16 20 26 இந்த மாதிரி 4 இதாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு ஆப்ரேஷன், அடிஷனோ சப்ராக்ஷனோ மல்டிப்ளிகேஷன் ஏதோ ஒன்று பண்ணி தான் இந்த 4 இது வர்ற மாதிரி வச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே,
இப்போ வந்துட்டு இதை எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பாருங்களேன், 10 அடுத்தது ஃபஸ்ட் எடுத்தோன்னா 14 தான் இருக்குது. ஸோ இங்கே 10 இருந்ததுன்னா ஏதோ ஒரு 4 ஆட் பண்ணால் வர மாதிரி இருக்குது. ஸோ 10ஐயுமே ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் ஆட் பண்ணாலே நமக்கு ஃபஸ்ட் இது வர ஆரம்பிச்சிடுது. ஸோ 10ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 14 போட்டுடலாம். அடுத்த இது பாருங்களேன், 16 இருக்குது. ஸோ 16 பார்க்குறப்ப இங்கே 18 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஆட் பண்ணால் 20 வருது. ஆனால் நமக்கு வந்துட்டு என்ன வரணும், இங்கே கொடுத்துருக்கிறதுல 16 வரணும். அந்த பி வந்து 2, இந்த டி வந்து 4. அதனால் இப்போ ஃபஸ்ட் ஆப்ரேஷன் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜேவையும் டிவையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜேயையும் டியையும் ஆட் பண்ணால் நமக்கு வர்றது 10 + 4ன்னா 14 வந்துடும். இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. அடுத்து செகண்ட் ஆப்ரேஷன் வந்துட்டு ஆருக்கு வந்து 18 இருக்குது, பிக்கு வந்து 2 இருக்குது. ஆனால் நமக்கு இங்கே 16 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர் - பி போட்டிருக்காங்க. ஸோ 18 - 2ன்னு பார்க்குறப்ப 16. ஃபஸ்ட்டு அடிஷனு, அடுத்தது வந்து சப்ராக்ஷனு. அடுத்து அடிஷனல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஆனால் நமக்கு இங்கே 20 வந்திருக்கு. ஸோ 4, 5, 20. ஸோ தேர்ட் இதில் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 × 5 போட்டிருக்காங்க, 20. அடுத்த இதில் பாருங்கள் 0, 6 இருக்குது. 0, 6ன்னு இருக்கப்போ 18 ÷ 3. ஸோ அப்படின்னா 6 வரும். ஸோ நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் ஒரு டேரெக்டாகவும் இருக்காது, அதே சமயத்தில் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்காது, அதே சமயத்தில் ஈஸியாகவும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் எப்போவுமே செட் பண்ணுவாங்க. ஸோ 10 + 4னா 14. ஃபஸ்ட்டு வேர்டு லாஸ்ட் வேர்டையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்துட்டு செகண்டும் செகண்டுக்குரிய எதுவுமே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க, அடுத்து டிவிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 ஆப்ரேஷனுமே பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக டிஃபிகல்ட்டாக உள்ளது, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்துட்டு நம்ம கொஷின்ஸ்லாம் வந்து வரலாம் நிறையா. இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுருந்தீங்கன்னா இதே இது அடுத்ததெல்லாம் நமக்குலாம் ரிப்பீட் ஆகி கேட்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுமாதிரி இப்போ வந்துட்டு அதேமாதிரி பார்க்குறப்போ ஓ வந்து 15, டி வந்து 4. ஸோ 15 + 4 19 வந்து ஃபஸ்ட் 4 ஆப்ஷன்லையுமே வந்துடுது. ஸோ செட்டு வந்து 26, ஹச் வந்து 8. 26 - 8ன்னு போடுறப்ப என்ன வரும், 26 - 8னா 18 வந்துடும் நமக்கு. ஸோ 18 வர மாதிரி பார்க்குறப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனும் லாஸ்ட் ஆப்ஷனும் வரும். அடுத்த ஆப்ரேஷன் வந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ சியும் 3 × 3 9 வர மாதிரி இருக்கணும். ஸோ 9 வர மாதிரி பார்க்குறப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிடலாம், 4th வராது, இதில் 6 இருக்கனால. ஓகே, இதனால் இதிலே நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் வரும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக டிஃபிகல்ட்டாக உள்ள மாதிரி உள்ளது இதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுருந்தா நம்ம செய்ய முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா மைண்டில் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததில் 4 நம்பர் பேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம பார்த்தோன்னே ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எல்லாமே வந்துட்டு ப்ரைம் நம்பர் 29, 31, 17, 19, 41, 43, 31 இருக்குது. இல்லை 33 இது மட்டும் ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ இதை வச்சே நம்ம வந்து கிளிக் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இது வேறு என்ன சொல்லுவாங்கன்னா ட்வின் ப்ரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. கரெக்டாக 2 கேப் இருக்கும்போது எல்லாமே ப்ரைம் நம்பர் வர மாதிரி இருக்கும் அந்த சீரீஸில் உள்ளது இது எல்லாமே. ஆனால் இது மட்டும் வேறு. ஸோ இதிலே வந்துட்டு நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம், இதை கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே, இதுலேயுமே நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு அட்டன் பண்ணுறதில்ல. ஸோ இது நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாமே வந்துட்டு ட்வின் ப்ரைம் நம்பர். 29 ஒரு ப்ரைம் நம்பர், 31 ஒரு ப்ரைம் நம்பர். டிஃப்ரென்ஸ் வந்து 2 இருக்கிறாப்புல. ஸோ அதே மாதிரி சீரியஸ் தான் இது ஃபுல்லாகவே இருக்குது. அதை வச்சு இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். DECAB GJFF - KNJJ - PQOM -. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்துட்டு என்னென்ன இதை ஆட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டி வந்து 4, ஜி வந்து 7. ஸோ ஃபஸ்ட் ஆப்ரேஷன் என்ன போயிருக்காங்க, +3 பண்ணியிருக்காங்க. அடுத்ததில் வந்துட்டு கே பார்க்குறப்ப ஜி வந்து 7, கே வந்து 11. ஸோ +4 பண்ணியிருக்காங்க. ஸோ கேலேருந்து பி. ஸோ +5, 11 + 5 16. ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாமே +3, +4, +5 போயிருக்கு. ஸோ அடுத்து செகண்ட் லெட்டரில் உள்ளதை பாருங்கள். இலேருந்து என்னவாக இருக்குது, ஜேவாக இருக்குது. ஸோ 5, இது 5, இது 10. வந்து 5, ஜே 10. ஸோ +5 ஆட் பண்ணியிருக்காங்க செகண்டில் உள்ளதெல்லாம். அடுத்து ஜேலேருந்து என்னு போயிருக்காங்க. ஸோ ஜேலேருந்து என்னு வந்து 14, ஜே 10. ஸோ +4. அடுத்து என்லேருந்து என்ன போயிருக்காங்க, க்யூ போயிருக்காங்க. ஸோ என்லேருந்து க்யூனா +3. ஃபஸ்ட் பொசிஷன்லாம் +3, +4, +5. செகண்ட் பொசிஷன் வந்துட்டு +5, +4, +3. அடுத்து தேர்ட் பொசிஷன் பார்க்கலாம். சிலேருந்து எஃப், அதே +3 தான் வருது.
அடுத்து எஃப்லேருந்து ஜே அதே +4 வருது. அதுமாதிரி ஜேலேருந்து ஓ அதே +5. ஸோ ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபிஃப்த்து இது எல்லாமே வந்து +3 +4 +5. அதுமாதிரி செகண்டு, ஃபோர்த்துலாம் +5 +4 +3 இந்த சீரீஸ்லேயே தான் அப்புறம் நமக்கு போகுதுன்னு கன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து போகிறப்ப அதே மாதிரி தான் வரப்போகுது. ஸோ நமக்கு வந்துட்டு எத்தனாவது இது எல்லாமே லாஸ்ட் இதில் உள்ளது தான் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இதுன்னு பார்க்குறப்ப +3 +4 +5 உள்ளது தான். ஸோ +3 +4 +5 இந்த சீரீஸில் தான் போகுது. இது எல்லாமே வந்துட்டு ஆட் நம்பர் 1 3 5 உள்ள பொசிஷன்லாம் இப்படி தான் போகுது. ஸோ நமக்கு எல்லாமே லாஸ்ட்டில் உள்ளது மட்டும்தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ +3 +4 +5 இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே பி இருக்குது. பியிலேருந்து +3 போகணும். பின்னா 2 + 3 5 5ன்னு பார்க்குறப்ப ஈக்கு வந்து 2 ஆப்ஷன் வந்துடும். அடுத்து வந்துட்டு ஈலேருந்து +4 போடணும். ஸோ +4 போடுறப்ப இ +4 9 வந்துடும். ஸோ 9 வர்றப்ப நமக்கு ஆப்ஷன் வந்து 3 வந்துடும். அடுத்ததுலேருந்து +5 பார்க்குறப்ப 9 + 5 14 வந்துடும். ஸோ இது இந்த ஆப்ஷன் தான் வந்துடும். ஓகே, +3 +4 +5 இதெல்லாமே வந்துட்டு 135 பொசிஷனுக்கு வரும். ஸோ 135 பொசிஷனில் தான் நமக்கு லாஸ்ட் உள்ள தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 135 உள்ள பொசிஷன் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு +3 +4 +5 பார்க்குறப்ப ஆப்ஷன் 3 வந்துடும். இதுலேயுமே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஸோ 2 இது கொடுத்தோன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டு நிறைய பேர் விட்டுடுறாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ப்ரோஸ், லிட்ரேச்சர், பொயட்ரி 3 இது கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு வென் டயக்ராம் கேட்டிருக்காங்க. இதுலேயுமே பாருங்களேன் 54% தான் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது ஆக்சுவலாக சிம்பிளாக உள்ளது தான். ப்ரோஸு, லிட்ரேச்சர், பொயட்ரி இதுக்குரிய மீனிங் தெரிஞ்சிருந்துச்சுனாலே வந்துட்டு நம்ம எப்படிங்கிறத செஞ்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ரோஸ்னால் என்னென்னு பாருங்கள். ஃப்ரோஸ்னால் என்னதுன்னா உரைநடை. தமிழில் சொல்லணும்னா உரைநடை. ஒரு இதை வந்துட்டு ரொம்ப அந்த கவிதை நயம் மாதிரி இல்லாமல் சும்மா நார்மலாக வந்துட்டு நம்ம பேச்சு வழக்கில் இருக்க மாதிரி உள்ளது. அதான் வந்து ஃப்ரோஸ், உரைநடை. லிட்ரேச்சர்னால் என்னது? லிட்ரேச்சர்னால் இலக்கியம். ஸோ இது வந்து இலக்கியம். அதேமாதிரி பொயட்ரினா நமக்கு தெரியும் கவிதைகள். ஓகேவா? அப்போ நம்ம இதிலே வந்துட்டு என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம்? உரைநடை இதெல்லாமே வந்துட்டு என்ன ஆகும்னா இலக்கியத்துக்குள்ளே தான் வரும். இலக்கியத்துக்குள்ளே தான் கவிதையும் இருக்கும், இலக்கியத்துக்குள்ளே தான் உரைநடையும் இருக்கும். ஸோ லிட்ரேச்சருக்குள்ளே பொயட்ரியும் வந்துடும், ஃப்ரோஸும் வந்துடும். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்குரியது. ஆனால் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இதை 3ன்னு போடுவாங்க. இந்த 3 இதுக்குரிய மீனிங் தெரிஞ்சிருந்துச்சுனாலே நம்ம ஓரளவுக்கு அட்டன் பண்ணிடலாம். லிட்ரேச்சருங்கிறது இலக்கியம், ப்ரோஸுங்கிறது உரைநடை, பொயட்ரிங்கிறது கவிதைகள். ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப நமக்கு ஆப்ஷன் டி தான் வரும் இதுக்குரியது. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். 96 இதுவுமே வந்துட்டு இந்த ஆல்ஃபபெட் பொசிஷன் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போவுமே இந்த இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக எழுதிட்டிங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ சியை வந்து 3ன்னு எழுதிக்கலாம். அடுத்து ஐயை வந்து 9ன்னு எழுதிக்கலாம். எல்லை வந்து 12ன்னு எழுதிக்கலாம். ஸோ Q வந்து 17, D வந்து 4, U வந்து 21. அடுத்து PFV, P வந்து 16, F வந்து 6, V வந்து 22. ஸோ KN கொஷின் மார்க், K வந்து 11, N வந்து 14. அப்போ இங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதிலே வந்து நீங்கள் பாருங்களேன், ஏதாவது ஆட் ஆகிட்டு போகிற மாதிரி தான் பாருங்களேன். இப்போ 3லேருந்து 17னா +14. ஸோ 17லேருந்து +14 போட்டால் 31 வரணும். 31 வரப்போ 5 இல்லை E தான் வர மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் இங்கே E வர மாதிரி இல்லை, இங்கே P வர மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயுமே வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரியுமே இல்லை. ஸோ இது நீங்கள் பார்க்குறப்ப இன்னொரு விஷயம் ஆனால் ஐடென்டிஃபை பண்ணலாம் எப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 இதை ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தேர்ட் பொசிஷன் வர மாதிரி இருக்குது. ஸோ 3 + 9 12, 17 + 4 21, 16 + 6 22. ஸோ இது வந்து சிம்பிளாக வந்துட்டு அது நான் எல்லா பிளேஸ் வேல்யூமே எழுதிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ என்னென்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட்லேருந்து திங்க் பண்ணுற மாதிரி எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கு எது தெரியல, ஏதாவது கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா எல்லா பிளேஸ் வேல்யூமே அப்படியே எழுதி வச்சுட்டு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ 3 + 9 வந்து 12, 17 + 4 21, 16 + 6 22. ஸோ 11 + 14 என்ன வரும்னு கேட்குறாங்க. 11 + 14 25 வரும். 25னா ஒய். இதுமாதிரி 26% தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு ரேண்டமாக நம்ம மைண்டில் திங்க் பண்ணுற மாதிரி உள்ளது தான் இது எல்லாமே. ஸோ அந்த டைமில் நமக்கு இதெல்லாம் தோணுச்சுன்னா எழுதலாம். இல்லைனா இதே மாதிரி பார்த்து வச்சுருந்து இதே பேட்டர்னில் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த மாதிரி ரீசனிங் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம அட்டன் பண்ண முடியும். ஓகே, அடுத்த பேட்டர்ன் எப்படின்னு பார்க்கலாம். 9 / 5 + 3 × 7 = 22. 4 / 7 + 2 × 15 =
29 14 டிவைட் பை 5 ப்ளஸ் 35 இன்ட்டு 9 இது வந்து என்ன வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எப்போவுமே ஃபஸ்ட்டு இந்த டிவிசிபிள் வேல்யூ ஏதாவது வர மாதிரி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஏதாவது டிவைட் பண்ணுற மாதிரி டேரெக்டாக பக்கத்தில் இருக்க நம்பர் மாதிரி, இப்போ ஒரு வேளை 9 போட்டு 9 + 3 இருந்தால் கூட நம்ம ஒரு வேளை டிவிசிபிள் வர மாதிரி இருக்குது. ஸோ அதே பேட்டர்னில் அடுத்தடுத்து இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி எது இருக்கோ அதை வச்சு தான் வந்து நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்துட்டு 4 ஆப்ரேஷன் இருக்கும். நம்ம எது அடிஷன் பண்ண போகிறோமா, சப்ராக்ஷன் பண்ண போகிறோமா, எது பண்ண போகிறோம்னு நமக்கு அதிலே ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ எடுத்த உடனே ஃபஸ்ட்டு வந்துட்டு டிவிசிபிள் வர மாதிரி இருக்க வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா நமக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 9 + 3 இருந்துச்சு, அதுமாதிரி இன்னொரு இதில் அதே பேட்டர்னில் 6 + 3, அடுத்து அதே மாதிரி 18 + 3 இந்த மாதிரி இருக்கும். ஸோ டிவைட் பண்ணுற மாதிரி எல்லா ஆப்ஷனும் வர மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு அதுலேருந்து அடுத்தடுத்து நீங்கள் மூவ் பண்ணி இப்படி கொண்டு போகலான்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்களேன், 9 5 3 7 எதுவுமே டிவைட் பண்ணுற மாதிரியே இல்லை. அதுமாதிரி இதுலேயுமே 4 7 2 15 இதுவுமே டிவைட் பண்ணுற மாதிரி இல்லை. இதுவுமே 14 5 35 9 இதுவுமே டிவைட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இது ரெண்டுமே டிவைட் பண்ணுற மாதிரி இல்லைன்னு இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ எப்படின்னா அதே இது டேரெக்டாக இந்த 5ஐயும் 3ஐயும் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஆனால் இந்த 9ஐயும் 9 டிவைட் பை 3 போடுற மாதிரி வரும். அதுமாதிரி 4 டிவைட் பை 2 போடுற மாதிரி வரும். அதுமாதிரி 14 டிவைட் பை 35 வர மாதிரி வரும். ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இதில் வந்து அந்த டிவைடட் பை சிம்பிள் அதாவது நமக்கு 2 ஆப்ரேஷனுமே வந்துட்டு கண்டினியூஸாக வர மாதிரி வந்து டிவிசிபிள் வர மாதிரி வர வைக்கணும். நமக்கு மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் பண்ணோன்னா நமக்கு அந்த மாதிரி வேல்யூ கொண்டு வரலாம். இப்போ 9 டிவைட் பை 3 கொண்டு வரணும், 4 டிவைட் பை 2 கொண்டு வரணும், 14 டிவைட் பை 35 கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டின்னு பார்க்குறப்ப நம்ம எப்படி போடலான்னா 9 × 5 டிவைடட் பை 3. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா நமக்கு 3 9 கேன்சல் ஆகிற மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் நம்ம அந்த டைமில் ஓரளவுக்கு அந்த திங்கிங் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம செய்யலாம். ஓகே, இப்போ வந்துட்டு எப்படின்னா 9 டிவைட் பை 3 வரணும். ஸோ டேரெக்டாக 9 டிவைட் பை 3 போட முடியாது. ஸோ 9 மல்டிப்ளிகேஷன் 5 டிவைட் பை 3 அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ வந்து டிவைடட் பை இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது மல்டிப்ளிகேஷன், இந்த ப்ளஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறது டிவிஷன். அது மாதிரி நம்ம ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இதுலேருந்து. ஸோ 9 × 5 டிவைட் பை 3 போடுறப்ப 3 × 5 வந்து 15 வரும். ஸோ 15 + 7 22 இதுலேருந்தே நமக்கு வந்துட்டு பண்ணிடலாம். ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து ப்ளஸ்ஸாக வந்து மாறுது, சாரி மல்டிப்ளிகேஷன் வந்து அடிஷனாக மாறுது. ஸோ டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனாக மாறுது, அடிஷன் வந்து டிவிஷனாக மாறுது, மல்டிப்ளிகேஷன் வந்து அடிஷனாக மாறுது. ஸோ இந்த மாதிரி இது மாறுது. ஸோ இதே மாதிரி அடுத்த டேர்மில் பார்க்குறப்ப 4 × 7 டிவைட் பை 2 + 15. ஸோ 7 2s are 14, 14 + 15 29. அதுமாதிரி அடுத்த ஆப்ரேஷன் பார்க்குறப்போ 14 × 5 டிவைட் பை 35 + 9 ஈக்குவல் டு, ஸோ 1 5 is 5, 7 5 is 35 2. ஸோ 9 + 2 11 வருது. 97 வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரி தான் எப்போயுமே பண்ணணும். ஃபஸ்ட்டு டிவைட் ஆகிற மாதிரி ஏதாவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இல்லைனா அந்த வேறு ஏதாவது 2 நம்பர் டிவிசிபிள் ஆகிற மாதிரி இருக்கான்னு சொல்லி ஃபைன் பண்ணுங்கள். ஃபைன் பண்ணிட்டு அந்த ஆப்ரேஷன் ஃபஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம 4 ஆப்ரேஷன் ஒன்றுக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்குலாம் நிறைய பாசிபிலிட்டி போகும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளாக பண்ணலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். By a logic 2 is equal to 49, 8 is equal to 225, which of the following cannot be the value of 12? எதோட வேல்யூ வந்துட்டு எது 12 இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு பார்க்குறப்ப 2 விஷயம் ஐடென்டிஃபை பண்ணலாம். 49ம் 225ம் ஒரு ஸ்கொயர் நம்பர். ஸோ இதை எப்படி கொண்டு வரலாம்? 2லேருந்து பார்க்குறப்ப 2 + 5 7 ஸ்கொயர் பண்ணால் 49 வரும். அதுமாதிரி 8 + 7 15 ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? 225 வரும். இது 49. ஓகே, இப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் cannot be the value of 12 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம வேறு எப்படிலாம் ஃபைன் பண்ணலான்னு பார்த்தா நமக்கான மைண்டில் டக்குன்னு தோணும் 12 + 8 20 ஸ்கொயர் வந்து 400 போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் வரும். ஸோ ஆனால் அந்த மாதிரி இதில் வந்துட்டு நம்ம திங்க் பண்ண முடியாது. இதில் வந்துட்டு இந்த லாஜிக் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. எப்படி இதை அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்குன்னா 12, ஸோ இங்கே வந்து +5 + 7 இது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வேல்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ 12 + 5 என்ன வரும்? 17 ஸ்கொயர். 17 ஸ்கொயர் 289. அதுமாதிரி 12 + 7 7 வந்து என்ன போடலாம்? 19 ஸ்கொயர்னு போடலாம். 19 ஸ்கொயர் 361. ஸோ இந்த இடையிலுக்குள்ளே வந்துட்டு ஏதோ அடிஷன் சப்ராக்ஷன் சம் டேர்ம்ஸ் பண்ணி
நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு என்னென்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்து நம்ம அப்படியே ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துடலாம். ஸோ 289 சம் ப்ளஸ் 5 போட்டால் 294 வந்துடும். அதுமாதிரி 361 லெஸ் தேனாக பார்க்குறப்ப 352 323 எல்லாம் 361 லெஸ் தேனாக இருக்குது. சப்ராக்ஷன் பண்ணாலே வர மாதிரி இருக்குது. ஆனால் 400 வந்துட்டு இது எல்லா வேல்யூவோட இந்த +5 +7 பண்ணுறதை விட ரொம்ப ஜாஸ்தியாக போகுது. ஸோ நமக்கு தெரியும் நம்ம பண்ணுற ஆப்ரேஷன் வந்துட்டு +5² +7² இது 2 தான் பண்ண மாதிரி இருக்குது அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் வச்சு பார்க்குறப்ப. ஸோ இதுலேயுமே வந்துட்டு நம்ம அந்த அளவுக்கு தான் பண்ண முடியும், அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக போக முடியாது. அந்த மாதிரி கொண்டு வந்து இதுதான் விச் cannot be the value of 12ங்கிறப்ப 400 அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து லாஜிக் ஓரியன்டாக தான், அந்த ரீசனிங் வந்து அவங்க ஒரு லாஜிக் திங்க் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கனால வர மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம டேரெக்டாக எக்ஸாக்டாக இதில் வந்து நம்ம கரெக்டாலாம் சொல்ல முடியாது. சம் கெஸ்ஸு ஒரு இதில் தான் வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். There are 10 persons sitting in a circle facing each other. ஓகே, கண்டிஷன் 10% கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 persons வந்து இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. A and J are sitting opposite to each otherன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ A and J ஏதாவது ஒன்று மட்டும் நம்ம எடுத்தோன்னே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. A and J are sitting opposite to each other. F and H are sitting opposite to each other. ஸோ F and Hோட பொசிஷன் வந்து ப்ளேஸ் பண்ணல, ஸோ அதை நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். அடுத்து A and I are sitting to the immediate right and immediate left of B. ஸோ ஏவும் ஐயும் எப்படி இருக்குன்னா இம்மிடியட் லெஃப்ட் ஆஃப் அண்ட் இம்மிடியட் ரைட் ஆஃப் பி இருக்குது, இம்மிடியட் ரைட் அண்ட் இம்மிடியட் லெஃப்ட் ஆஃப் பின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பியோட இம்மிடியட் ரைட்டில் வந்து ஏ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்துட்டு ஃபேஸிங் ஈச் அதர் தான். ஸோ பியோட இம்மிடியட் ரைட்டில் வந்துட்டு என்னவாக இருக்குது, ஏ இருக்குது. அதேமாதிரி பியோட இம்மிடியட் லெஃப்ட்டில் வந்து என்ன இருக்க போகுது, ஐ இருக்க போகுது. ஸோ இந்த கண்டிஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், H is sitting between I and D. I and Dக்கு இடையில வந்து என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க, H இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ I and Dயை ப்ளேஸ் பண்ணி H எங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கண்டிஷன் விட்டுருந்தோம், அதை பார்த்துக்கலாம். F and H are sitting opposite to each other. ஸோ Hக்கு ஆப்போசிட்டில் நமக்கு எதை ப்ளேஸ் பண்ணிடலாம், F வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்துட்டு F வரப்போகுது. ஓகே, இப்போ எல்லாமே எடுத்தாச்சு. A and J are sitting opposite to each other எடுத்தாச்சு. F and H are sitting opposite to each other எடுத்தாச்சு. A and I are the immediate right and left of B. ஸோ அதுவுமே A and I வந்து Bக்கு ரைட் டு லெஃப்ட், அதையும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. H சிட்டிங் பிட்வீன் I and D, அதையுமே ப்ளேஸ் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. D is sitting to the immediate right of C. ஸோ சியோட பொசிஷன் நம்ம இங்கே ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல. 3 பொசிஷனில் C வந்து எங்கேனாலும் வரலாம். ஸோ அதை வச்சு நம்ம D சிட்டிங் டு தி இமிடியட் ரைட் ஆஃப் Dங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. அடுத்தது பாருங்கள், G இஸ் சிட்டிங் பிசைடு D. ஸோ ஜியோட பொசிஷனுமே இந்த 3க்குள்ளே தான் வரப்போகுது. ஸோ ஜியோட பொசிஷனே ஃபிக்ஸ் ஆகலை, அதை வச்சு நம்ம எதுவுமே சொல்லவும் முடியாது. அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், I is sitting between H and B. ஸோ I is sitting between H and B, இந்த கண்டிஷன் சொல்லலாம். H and Bக்கு இடையில் I இருக்குது, இது நம்ம சொல்லிடலாம். அடுத்தது பாருங்கள், J is sitting between A and F. A and Fக்கு இடையில் J இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. J வந்து இங்கனக்குள்ளே இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக இதுவுமே வராது. ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். E and C are mutually like to work with each other. A likes to work with C and H. H and L do not like to work with anyone. Who is isolated in the office? ஓகே, இப்போ கொஷின்ஸ் படி பார்க்கலாம். ஸோ E and C are mutually like to work with each other. ஸோ E and C வந்து மியூச்சுவலாக வந்துட்டு அவங்களுக்குள்ளே ஒர்க் பண்ண விருப்பப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி A லைக்ஸ் டு ஒர்க் வித் C or H. A வந்து C கூடையும் H கூடையும் ஒர்க் பண்ண விருப்பப்பட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி H and L do not like to work with anyone. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. Who is isolated in the office? இதான் வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ ஐசோலேட்டட்னா என்ன மீனிங், யார் வந்துட்டு தனியாக இருக்கிறாங்க, ஸோ யார் வந்து தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆஃபீஸில் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வந்து E and C மியூச்சுவலி லைக் டு ஒர்க் வித் ஈச் அதர். ஸோ E and Cயை வச்சு வராது. ஸோ நம்ம கண்டிஷன்லேயே பாருங்களேன், L A H and L H இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம பார்த்துருந்தாலே நம்ம ஓரளவுக்கு என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எப்படின்னா,
ஒன்று வந்துட்டு நமக்கு வந்து யாருமே பிடிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் நமக்கு வந்து யாரையாவது பிடிச்சிருந்து அவங்க நம்ம கூட வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நம்ம ஐசோலேட்டே ஆக மாட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து சொல்கிறோம், நம்ம வேறு யார் கூடயுமே எனக்கு ஒர்க் பண்ண பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேறு யாராவது ஒருத்தர் வந்து நம்ம கூட ஒர்க் பண்ண பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா, இதில் வந்து இந்த கண்டிஷன் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இவங்க வந்து ஐசோலேட்டட் கண்டிஷனில் நம்ம வைக்க முடியாது. இதை மட்டும் தெரிஞ்சுட்டா இந்த இது செய்கிறதுக்கு ஈஸி. ஓகே, இப்போ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹூ இஸ் ஹச் அண்ட் எல் டு நாட் லைக் டு ஒர்க் வித் எனி ஒன். ஸோ ஹச் அண்ட் எல் வந்து டு நாட் லைக் டு ஒர்க் வித் எனி ஒன். இவங்க 2 பேருமே வந்துட்டு யார் கூடயே வேலை பார்க்க விருப்பப்படலை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று எல் இல்லை ஹச் இல்லை போத்து ஹச் அண்ட் எல். இது 3ல் ஏதாவது ஒன்று வருமா? இது 3ல் தான் ஏதோ ஒன்று வரப்போகுது. ஒன்று எல், ஒன்று போத்து ஹச் அண்ட் எல், இல்லை ஹச். இந்த 3ல் தான் ஏதோ ஒரு கண்டிஷன் வரப்போகுது. ஏன்னா ஹச் அண்ட் எல் டு நாட் லைக் டு ஒர்க் வித் எனி ஒன் இருக்கனால. ஆனால் வந்து நமக்கு இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஏ லைக்ஸ் டு ஒர்க் வித் சி அண்ட் ஹச். ஸோ ஏ வந்து ஹச் கூட ஒர்க் பண்ணதுக்கு விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹச் வந்து இந்த இடத்துல ஐசோலேட்டட் கிடையாது. அவ்வளோதான். இந்த கண்டிஷன் மட்டும் தெளிவாக இருந்தீங்கனாலே முடிஞ்சிச்சு. ஸோ ஏ லைக்ஸ் டு ஒர்க் வித் ஹச்னால ஹச் வந்து ஐசோலேட்டட் கிடையாது. ஸோ ஹச் ஐசோலேட்டட் கிடையாதுனால போத் ஹச் அண்ட் எல்லும் வராது, ஹச்சும் வராது. ஆப்ஷன் எல், ஆப்ஷன் எல்லு மட்டும் வரும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் டிக் பண்ணலாம். இதுதான் ஆன்சரு. இந்த இது வந்து நம்ம கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். எது ஐசோலேட்டட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹச் அண்ட் எல் டு நாட் லைக் டு ஒர்க் வித் எனி ஒன். ஸோ அந்த 2 இதில் ஏதாவது இருக்க போது, இல்லை போத் ஹச் அண்ட் எல்லாம் இருக்க போது. ஏ லைக்ஸ் டு ஒர்க் வித் ஹச்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ஹச் வந்து ஐசோலேட்டட் கிடையாது. ஸோ ஆப்ஷன் எல்லு மட்டும்தான். எல்லு தான் ஆன்சர். அவ்வளோதான். இந்த மாதிரி சிம்பிளாக இதை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 39. 7 friends are sitting in an arc shaped facing inwards. R and V are sitting on the corner sides. T says that on my right hand more than 2 persons are sitting and R is the last one. Q says that on my left hand side there are 3 persons sitting in which V is the last one. S and V are sitting beside each other. How many persons are sitting to the left and right side of T? அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கண்டிஷன் அப்படியே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஆர்க் வரைஞ்சிடலாம். ஸோ ஆர்க் வரைஞ்சாச்சு. எவ்வளவு 7 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்காங்க. ஸோ 7 பர்சன்ஸ் வந்து வரைஞ்சாச்சு. ஆர் அண்ட் வி ஆர் சிட்டிங் ஆன் த கார்னர் சைட்ஸ். ஸோ ஆரும் வியும் வந்து என்னது கார்னர் சைடில் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டி வந்து சொல்கிறான். டி சேஸ் தட் ஆன் மை ரைட் ஹேண்ட் சைடு மோர் தென் 2 persons ஆர் சிட்டிங். மோர் தென் 2 persons தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. மோர் தென் 2 personsனால் 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம். ஸோ டி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அண்ட் ஆர் இஸ் த லாஸ்ட் ஒன். அது டீயோட சேர்த்து வர கண்டிஷன் தான். ஸோ அது இருக்கட்டும். க்யூ சேஸ் தட், அதை பார்க்கலாம். க்யூ சேஸ் தட் ஆன் மை லெஃப்ட் ஹேண்ட் சைடு தெர் ஆர் 3 persons ஆர் சிட்டிங் இன் விச் வி இஸ் த லாஸ்ட் ஒன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. க்யூ வந்து என்ன சொல்கிறாங்க, எல்லாமே ஃபேஸிங் இன்வெர்ட்ஸ் தான். இன் மை லெஃப்ட் ஹேண்டு 3 persons ஆர் சிட்டிங். ஸோ க்யூவோட பொசிஷன் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணலாம். எல்லாமே ஃபேஸிங் இன்வெர்ட்ஸ் தானே. ஸோ இன்வெர்ட்ஸ்னால் எல்லாருமே இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ க்யூவோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 3 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. 1 2 3 3 பேர் இருக்கிறாங்க. 1 2 3. அதில் வந்துட்டு வி தான் லாஸ்ட் ஒன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபிக்ஸ்டு தான். க்யூவோட பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து எஸ் அண்ட் வி ஆர் சிட்டிங் பிசைட் ஈச் அதர். ஸோ எஸ் அண்ட் வி ஆர் சிட்டிங் பிசைட் ஈச் அதர்னா எஸ் அண்ட் வி பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எஸ் அண்ட் வி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம மறுபடியும் டி கண்டிஷனுக்கு போயிடணும். டி சேஸ் தட் ஆன் மை ரைட் ஹேண்ட் சைடு மோர் தென் 2 persons ஆர் சிட்டிங் அண்ட் ஆர் இஸ் த லாஸ்ட் ஒன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டீயோட பொசிஷன் எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டி வந்து இந்த இடத்துல வராது. இந்த இடத்துல போட்டிங்கன்னா 2 பேர் தான் ரைட் ஹேண்ட் சைடில் வருவாங்க. ஸோ வந்து டி வந்து இந்த பொசிஷனில் வராது. ஸோ டி வந்து எங்கே தான் வரப்போகுது, இங்கே தான் வரப்போகுது. ஆல்ரெடி அங்கே க்யூ இருக்கனால டி வந்து இந்த பொசிஷனில் தான் வரப்போகுது. ஏன்னா டீயோட ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு மோர் தென் 2 persons 4 பேர் இருக்காங்க. மோர் தென் 2 persons. அதுமாதிரி ஆர் இஸ் த லாஸ்ட் ஒன். ஆர் இஸ் த லாஸ்ட் ஒன்னா ஆர் தான் லாஸ்ட்டு. ஸோ எல்லா கண்டிஷனுமே முடிஞ்சு, எல்லாமே நம்ம போட்டாச்சு. இப்போ வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, கண்டிஷனுக்கு போயிடலாம். ஹவு மெனி persons ஆர் சிட்டிங் டு த லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் ஆஃப் டி. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த டீயோட பொசிஷன் எப்படி இருக்குது, ஃபேஸிங் இன்வெர்ட்ஸில் இருக்கா. ஸோ ஃபேஸிங் இன்வெர்ட்ஸில் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. எஸ்வி 2 பேர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்காங்க. அதுமாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் 4 பேர் இருக்காங்க. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடும் கேட்டிருக்காங்க. ஸோ 2 and 4 இதில் கிளிக் பண்ணுறப்ப கரெக்டாக கிளிக் பண்ணும். 4 and 2 போட்டுறக்கூடாது. ஸோ 2 and 4 அது இதை மாற்றி போட்டிங்கனாலுமே உங்களுக்கு நமக்கு இதாயிடும். ஸோ இது டீயோட லெஃப்ட் பொசிஷன்னா இந்த சைடு எஸ் அண்ட் வி,
அதுமாதிரி ரைட் சைடு பொசிஷனா இந்த பொசிஷன், ஏன்னா ஃபேஸிங் இன்வெர்ட்ஸில் இருக்குது. ஸோ இன்வெர்ட்ஸ்லேருந்து பார்க்குறப்பன்னா இது லெஃப்ட்டில் 2 பேர் தான் வரும். ஓகே, அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு ஹைட் அண்டு டிஸ்டன்ஸ் வச்சு. ஸோ இதில் ஆப்டிடியூடுமே வந்துட்டு இந்த 2 செட்டில் நிறையா இருந்தனால ஸோ ஆப்டிடியூடில் ஒரு சம் மட்டும் இந்த இதில் எடுத்திருப்போம். இது ரீசனிங்லேயே நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி. ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு சிம்பிளாக ஐடென்டிஃபை பண்ணுற சம்மு தான். நிறைய பேர் இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. கரெக்ட் அட்டெம்ப்ட் 54% இருக்குது. டேரெக்டாக ரேஷியோ மட்டும் எடுக்க தெரிஞ்சாலே வந்து இந்த சம்மை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எப்போவுமே ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸு இதை சால்வ் பண்ணுறப்ப ஜஸ்ட்டு சிம்பிளாக வந்துட்டு இதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா இந்த சம்மை சால்வ் பண்ணதுக்கு நமக்கு ஓரளவுக்கு நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ்னால் அது மட்டும் இப்போ சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ரேஷியோ வேல்யூ மட்டும் தெரியும். ஸோ இங்கே 45 டிகிரி. ஸோ 45 டிகிரி இருந்து ஒரு ட்ரையாங்கிள் இங்கே இருந்துச்சுன்னா இங்கே 90 டிகிரி இருக்கிற மாதிரி. 45 டிகிரி இங்கே 90 டிகிரி இருந்தால் இங்கேயும் 45 டிகிரி தான் இருக்க போகுது. ஸோ இதோட வேல்யூலாம் எப்படி இருக்குன்னா இங்கேயும் 1, இங்கே 1, இங்கே வந்து √2. அதே மாதிரி 30 டிகிரி. ஸோ இங்கே 30 டிகிரி இருக்குன்னா இந்த ஆப்போசிட் சைடில் 1. ஸோ இது 90 டிகிரியாக இருக்க போகுது. ஸோ இது 60 டிகிரியாக இருந்துச்சுன்னா இது ஆப்போசிட் சைடு √3. ஹைபாட்னியூஸ் சைடு வந்து 2. அதே இது இந்த வேல்யூவில் அதே இது 60 டிகிரி இருந்துச்சுன்னா ஸோ இது அப்படியே மாறி இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ 60 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் √3. ஸோ இது 90 டிகிரி இருக்க போகுது. இது 30 டிகிரி இருக்க போகுது. இதுக்கு ஆப்போசிட்டில் 1, இது 2. எப்போவுமே ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸில் இந்த மூணு ட்ரையாங்கிள் மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்குரிய ஃப்ராக்ஷன் அந்த சைடு வேல்யூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஞாபகம் வச்சிருந்தாலே ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸில் மோஸ்ட் ஆஃப் த சம் வந்து சால்வ் பண்ணிடலாம். டேரெக்டாக வந்து ரேஷியோ எடுத்தாலே நம்ம சம்மு சிம்பிளாக சால்வ் பண்ணுற மாதிரி வந்துடும். டேரெக்டாக வந்துட்டு ஒரு 30 செகண்டு ஒரு வித்தின் அ மினிட்டில் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் கொஷின்ஸ் எல்லாமே. இந்த 3 கண்டிஷன் மட்டுமே ஞாபகம் வச்சிருந்தாலே சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த நம்ம கொஷின் கேட்டிருக்கிறதுக்கு போகலாம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ships are sailing in the sea on the 2 sides of the lighthouse அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The angle of elevation of the top of the lighthouse as observed from the ships are 45 degree and 60 degree respectively. If the lighthouse is 81 meter high, then the distance between the 2 ships அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப சிம்பிளான சம் தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு லைட் ஹவுஸ். ஸோ ஒரு லைட் ஹவுஸ் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த லைட் ஹவுஸில் வந்துட்டு 2 ships are sailing on the 2 sides of the lighthouse. ஸோ இங்கேனும் ஒரு ஷிப் இருக்க போகுது, இங்கேனும் ஒரு ஷிப் இருக்க போகுது. லைட் ஹவுஸ் சைடு 2 சைட்லேருந்து வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த லைட் ஹவுஸ் ஆஸ் அப்சர்வ்டு ஃப்ரம் த ஷிப்ஸ் ஆர் 45 டிகிரி அண்ட் 60 டிகிரி. ஸோ இதிலேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பார்க்குறப்ப இது வந்து 45 டிகிரி இருக்குது ஒரு ஷிப்புக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஷிப்புக்கு இன்னொரு ஷிப்புக்கு 60 டிகிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது லைட் ஹவுஸோட ஹைட் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க 81 மீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஷிப்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு. இது வந்து எக்ஸ், இதுதான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். சிம்பிள். இந்த இதில் வந்துட்டு கரெக்டாக அந்த ரேஷியோ வேல்யூ எடுத்தனாலே நமக்கு சம் முடிஞ்சிட போகுது. ஆல்ரெடி நம்ம 45 டிகிரிக்கு பார்த்துருந்தோம். 45 டிகிரிக்கு என்ன சொல்லியிருந்தோம், ஆக்சுவலாக இது வந்து 90 டிகிரி இருக்க போகுது. 45 டிகிரின்னு பார்த்துருந்தோம். 45 டிகிரி பார்க்குறப்ப இது 1 இருந்துச்சுன்னா இதுவும் 1. ஸோ இது 1ஓட வேல்யூ தான் 89னா இங்கேயும் 1ஓட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்க போகுது 81 இருக்க போகுது. அதுமாதிரி 60 டிகிரிக்கு வந்து பார்க்குறப்ப என்னென்னு பார்த்துருந்தோம் √3 ஆப்போசிட் சைடில் √3 இருக்க போகுது. இது வந்து 1 இருக்க போகுது. ஸோ √3 இதோட வேல்யூ வந்து 81 இருக்குது. ஸோ 1ஓட வேல்யூ வந்து என்னவாக இருக்க போகுது, √3ஓட வேல்யூ வந்து 81. டேரெக்டாக எடுத்துடலாம். ஸோ √3 81 இருக்குது. ஸோ 1ஓட வேல்யூ என்ன இருக்க போகுது. ஸோ எக்ஸ் = என்ன வரப்போகுதுன்னா 81/√3ன்னு வரப்போகுது. ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் மட்டும் எவ்வளோ வருது 81 வருது. நம்ம ஆல்ரெடி 45 டிகிரி வச்சு போடுறப்ப. அதுமாதிரி 60 டிகிரி வச்சு போடுறப்ப இங்கேருந்து இங்கே வர டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்க போகுது 81/√3. அடுத்து சிம்பிள் தான். இப்போ நமக்கு 2 இதையும் கேட்டிருக்காங்க. ஸோ 2த்தையும் ஆட் பண்ணால் போதும். ஸோ 81 + 81/√3 தான் வந்து நமக்கு ஆன்சராக இருக்க போகுது. ஸோ 81 + 81/√3 இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இது வந்துட்டு நமக்கு ஒரு √3 வச்சு மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி இல்லை ஏதாவது காமனாக எடுத்தால் வர மாதிரி வரணும். ஸோ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக வராது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2ல் தான் ஏதோ ஒன்றா இருக்க போகுது. அதுலேயும் பாருங்களேன், இப்போ 81 நீங்கள் காமனாக எடுத்துருங்களேன். 81 காமனாக எடுத்தால் இன்னும் ஒரு 1 + 1/√3ன்னு இருக்க போகுது. ஸோ இதில் வந்துட்டு √3 வந்து காமனாகவே இருக்குது. அந்த இது தனியாக வந்து ஹோல் வேல்யூ இல்லை. ஸோ நம்ம அப்போ எப்படி எடுத்துக்கலாம் 81 ×
ஹோல் வேல்யூ √3 வர மாதிரினா எல்சிஎம் எடுத்தால் போதும். √3 + 1 / √3 இந்த மாதிரி வருமா? ஸோ 81 × 1 + √3 / √3 இதுதான் இதுக்குரிய ஆப்ஷன். இதுமாதிரி சிம்பிளாக உள்ளது. அந்த ரேஷியோ வேல்யூ எடுத்துகிட்டு நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். இதுலேயுமே ஆனால் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அந்த ரேஷியோ வேல்யூ எடுத்துகிட்டு கீழே வருமா மேலே வருமா அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. டேரெக்டாக சால்வ் பண்ணலாம் இது ஈஸியாக. ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்து அதே மாதிரி தான் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸை வச்சு வர மாதிரி இதுவுமே கம்மியாக தான் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன இதுங்கிறது பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா an observer 2 meter tall. ஸோ ஒரு பர்சன் இருக்காங்க. ஒரு பர்சன் இவர் வந்துட்டு ஆக்சுவலாக 2 மீட்டர் ஹைட்டில் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இஸ் 153 மீட்டர் அவே ஃப்ரம் எ டவர். ஒரு டவர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்காருன்னா 150 √3 மீட்டரில் வந்து தள்ளி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு டவர். ஓகேவா? இவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் இப்போ நம்ம எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் ஹிஸ் ஐ டு த டாப் ஆஃப் த டவர் இஸ் 60 டிகிரி. ஸோ அவனோட ஐங்கிறப்ப அந்த மேலே உள்ள பொசிஷனில் தான் இருக்க போகுது. ஸோ ஐயோட பொசிஷன்லேருந்து நம்ம பார்க்குறப்ப எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா 60 டிகிரி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து 60 டிகிரி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். கீழே உள்ள இந்த வேல்யூ வந்து 150 √3. ஸோ இந்த வேல்யூ வந்து எவ்வளோ இருக்க போகுது 150 √3. ஆல்ரெடி நம்ம போன இதில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் இது 60 டிகிரி இது 90 டிகிரின்னு இருக்கிறப்ப 60க்கு ஆப்போசிட்டில் √3, இந்த 30க்கு ஆப்போசிட்டில் 1, இந்த வேல்யூ வந்து 2ஆக இருக்க போகுது. ஸோ 1ஓட வேல்யூ தான் வந்துட்டு எவ்வளோவா இருக்குது 1 தான் வந்துட்டு 150 √3ஆக இருக்க போகுது. ஸோ √3ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ √3ஓட வேல்யூ என்னவாக இருக்க போகுது 150 √3 × √3ன்னு வரும். ஸோ எக்ஸுக்குரியது 450ன்னு வரப்போகுது. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து என்னென்னு கிடைக்கிது நமக்கு 450. இந்த 450ன்னு கண்டுபிடிச்சோன்னா டக்குன்னு 450 செலக்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இந்த அப்சர்வரோட ஹைட் வந்து 2 மீட்டர் இருக்குது. ஸோ இந்த மீட்டர் வந்து 2 மீட்டர். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் மட்டும்தான் நமக்கு எவ்வளோ 450 மீட்டர். அதுக்கு கீழே ஒரு 2 மீட்டர் இருக்குது. ஸோ மொத்தமாக ஹைட்டுன்னு பார்க்குறப்ப எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடணும். ஸோ 450 + 2 மீட்டர்னு பார்க்குறப்ப 452 மீட்டர். ஹைட் ஆஃப் த டவர்னு கேட்டாங்கன்னா 452 மீட்டர். இந்த மாதிரி ரேஷியோவில் வந்து ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் எப்போவுமே சால்வ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்துட்டு சம் வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நிறையா வந்துட்டு நம்ம காம்ப்ளிகேட்டடாக ரொம்ப யோசிக்கவே தேவை இருக்காது. வித்தின் ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே நீங்கள் சம்மையே சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி அப்ரோச் வந்து எப்போவுமே எடுத்துக்கோங்க. ஏன்னா ஷார்ட் அப்ரோச்சாக இருக்கும், குயிக்காக ஆன்சர்னு எடுத்துடலாம். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். 90 47 64 448 அடுத்து கொஷின் மார்க் கேட்டிருக்காங்க 2315. ஓகே, இந்த சீரியஸை நம்ம பார்க்குறப்பே நம்பர்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி தெரியுது. ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டில் ஆரம்பித்து அடுத்து வந்துட்டு 3 டிஜிட்டு 4 டிஜிட் அந்த மாதிரி போகுது. ஸோ கண்டிப்பாக மல்டிப்ளிகேஷன் ஒன்று இன்வால்வ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வந்து பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு நீங்களே வந்துட்டு ஒரு ஜென்ரலாக ஒரு ஐடியாவில் வந்து பாருங்கள். எப்போவுமே ஒரு 47 இருக்கா, 47லேருந்து 64 பேருக்கு. அடுத்ததுலேருந்து பாருங்கள் 64லேருந்து 448 பேருக்கு. ஓகேவா? இப்போ 47லேருந்து 64 போகிறப்ப கண்டிப்பாக நிறையா வந்துட்டு இடையில வந்துட்டு மல்டிப்ளிகேஷனே 2 டைம்ஸ் வந்திருக்க பாசிபிள் இல்லை. ஏன்னா 47லேருந்து ஒரு 100 200 போயிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து 400 போயிருந்துச்சுன்னா ரெண்டுமே வந்துட்டு நம்ம அடிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுமாதிரி 47லேருந்து 64 இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்க தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுமாதிரி 64லேருந்து 448 வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகிருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதிலே வந்து நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணிடலான்னா ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு அடிஷன் இருக்க மாதிரி இருக்குது. அடுத்த ஆப்ரேஷனில் கண்டிப்பாக ஒரு மல்டிப்ளிகேஷன் இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு வேரியேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம லாஜிக்கலாக அந்த டைமில் டக்குன்னு ஓரளவுக்கு மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணி யோசிச்சிட்டோன்னா நம்ம இந்த மாதிரி சம் சால்வ் பண்ணால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ 64லேருந்து 47 சப்ராக்ட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வருதுன்ட்டுன்னு. 5 14 7 17 வருது. ஸோ 47லேருந்து 17 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 64 வருது. ஸோ 64லேருந்து இப்போ வந்துட்டு 448 வரணும். 448 வர்றதுக்கு ஏதோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. என்ன நம்பர்னு செக் பண்ணலாம். ஸோ 8ஆல் கேன்சல் பண்ணோன்னா 5 8s are 40 மீதி 4 6 8s are 48 8 7. ஸோ 64 × 7 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா 448 வருது. ஸோ அதுலேருந்து நம்ம அடுத்து பார்க்குறப்ப 448லேருந்து ஒரு 17 ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 17 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு 8 7 15 வரும். 5ல் முடிகிற மாதிரி வரும்.
அதுமாதிரி அது கூட வந்து ஒரு 17 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அப்படியே ×7 ×17 கூட இருக்கலாம். ஸோ இது செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அடுத்து வேறு ஏதாவது வருமானு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 448லேருந்து +17 ஆட் பண்ணோன்னா 7 15 மீதி 1 இங்கே வந்து 465 வருது. ஓகே, இப்போ வந்து 465லேருந்து அடுத்து 7 போட்டு பாருங்கள். 7 5 சார் 35 மீதி 3 6 7 சார் 42 42 + 3 45 மீதி 4 7 4 சார் 28 28 + 4 32 3255 வருது. ஸோ இந்த இடத்துல 3255 அடுத்த நம்பர் வர மாதிரி வருது. ஸோ 465ன்னு எடுத்தால் நமக்கு அந்த மாதிரி வரணும். ஸோ 465 வந்து கண்டிப்பாக கிடையாது. ஸோ நமக்கு ஆப்ஷன்ஸ்லேயும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. 465 463 459 461 இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு 2 2 3 3 கம்மியாக வர மாதிரி தான் இருக்குது. ஸோ 17 வந்து எடுக்கலை. ஸோ 17 வந்து எடுக்கலைன்னா நம்ம அதுக்கு அடுத்த நம்பர் எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ 448லேருந்து +17 வரலன்னா அடுத்து +15, ஏன்னா 2 2 கம்மியாக இருக்குங்கிற மாதிரி தான் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ அது இதையுமே எப்போவுமே அந்த ஆப்ஷனே நம்ம திங்க் பண்ணிட்டு தான் ஒரு ஐடியாவுக்கு எப்போவுமே வரணும். ஸோ 17 வரலன்னா அடுத்து 15 எடுத்துடணும். ஸோ 448 + 15 எடுத்துக்கோங்க. 8 5 13 இந்த 1 463 வருது. ஸோ 15 எடுத்தோன்னா 463 வருது. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணலாம், நம்ம ஒரு 7 மல்டிப்ளை பண்ணால் வராது. ஸோ 5ஐயும் அடுத்து மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். 463 × 5 போட்டிங்கன்னா 5 3 சார் 15 மீதி 1 6 5 சார் 30 30 + 1 31 மீதி 3 4 5 சார் 20 20 + 3 23 கரெக்டாக வருது. ஸோ இதில் வந்து நமக்கு எப்படி போகுது, +17 × 7 அடுத்து +15 × 5 அடுத்து அப்படியே +13 × 3 இந்த மாதிரி ரேஷியோவில் தான் அது போய்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு இதாக கொடுத்துருக்காங்க, +, மல்டிப்ளிகேஷன் +, மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரி சீரியஸில் வந்து இது போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 463 தான். +17 போட்டிருக்காங்க, அடுத்து ×7 அடுத்து +15 × 5 அடுத்து +13 × 3 இந்த ரேஷியோவில் தான் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா நமக்கு இந்த சீரியஸ் வந்து போயிட்டே இருக்குது. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். During exams, invigilators are not supposed to use mobile phones in the examination hall அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸாம் இப்போ இன்விஜிலேட்டர்ஸ் அவங்களாம் வந்துட்டு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அசம்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மொபைல் டிஸ்டர்ப்ஸ் ஸ்டூடெண்ட் டியூரிங் எக்ஸாமினேஷன். ஸோ இன்விஜிலேட்டராக இருக்கவங்க அவங்க வாட்டும் ஃபோன் நோண்டிட்டு இருந்தாங்கன்னா, அது உள்ள வீடியோ இல்லைனா வேறு யார்ட்டாவது பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எக்ஸாமினேஷன் எழுதுகிறப்ப கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அசம்ஷன் 1 வந்து கண்டிப்பாக ஃபாலோ ஆகும். ஸோ வந்துட்டு 2 வந்து செக் பண்ணி பார்க்கலாம் வருமா வராது. கீப்பிங் மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் தேர் விஜிலன்ஸ். ஸோ மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தாங்கன்னா அவங்களோட விஜிலன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஆப்வியஸாக வரும். ஏன்னா மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆயிருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காப்பியே அடிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இன்விஜிலேட்டர் வந்து ப்ராப்பராக செக் பண்ண முடியும். ஸோ இந்த 2 அசம்ஷனுமே வரும். ஸோ போத் 1 and 2 ஃபாலோ தான். இது சிம்பிளாக தான் இருக்குது. நம்ம அந்த டைமில் யோசித்தாலே நமக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்தது லாஸ்ட் கொஷின். இதில் 3 இது சேம் மேனரில் இருக்குது, லாஸ்ட் ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்க்குறப்ப பாருங்கள் 187 165 143 159 கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது வந்து 11 × 17, இது 11 × 15, இது 11 × 13. ஸோ இது மட்டும் 11ல் வர மாதிரி மல்டிப்ளிகேஷன் வர மாதிரி இல்லை, எல்லாமே வந்துட்டு டிவிசிபிள் பை 11. இது மட்டும் டிவிசிபிள் பை 11 கிடையாது. ஸோ ஆப்ஷன் 4 இதுமாதிரி சிம்பிளாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஒன்று ஆட் பண்ணி பாருங்கள், 3 டிவிசிபிளாக இருக்கும், இல்லைனா 11 டிவிசிபிள் 7 டிவிசிபிள் அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் வந்து கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு இதை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.